ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு தன் தமிழ் யூடியூப் சேனல். நீங்கள் எல்லாருமே ட்ரேட் பண்ணும்போது ரெண்டு முக்கியமான விஷயத்தை வந்து யோசிப்பீங்க. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருப்போம். அதில் வந்து நிறையா குவான்டிட்டிஸ் எவ்வளோ நாளும் வாங்கியிருக்கலாம். இப்போது இந்த குவான்டிட்டிஸ் எல்லாமே நம்ம ஒரு இடத்துல எக்ஸிட் பண்ணாமல் பார்ஷியலாக எக்ஸிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற நீங்கள் யோசிப்பீங்க. லெட்ஸே வந்து இப்போ ஒரு 10 லாட் வச்சுருக்கீங்கன்னா 10 லாட்டுமே உங்களோட ஃபுல் டார்கெட் வரை நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு 50% போகும்போதே ஒரு பாதி லாட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, க்ளோஸ் பண்ணிடுவீங்க. இல்லைன்னா வந்து ஒரு 75% ஆஃப் குவான்டிட்டியை வந்து நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்கு அடுத்து கொஞ்சம் போகிறது போகட்டும் அப்படிங்கிறது யோசிப்பீங்க. இது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள். இன்னொரு சிலர் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ்டாக வைக்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ட்ரையல் பண்ணால் கரெக்டாக இருக்கும். மார்க்கெட் மேலே போக போக நம்ம ட்ரையல் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிப்பீங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் மேனுவலாக பண்ணி அதில் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம இந்த ப்ராஃபிட்ஸை எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எக்ஸிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்துட்டு இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் டார்கெட்டுக்குமே நீங்கள் ட்ரையல் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ அதையும் என்ன அப்படிங்கிறது வந்து லைவ் எக்ஸிக்யூஷனோட ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம தன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், எப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் வந்து ஆலில் போட்டுருங்க. தன் ஆப் டவுன்லோட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி தன் ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஜென்ரலாக வந்து நீங்கள் தன் வெப்பில் வந்து லாகின் பண்ணிக்கங்க. இல்லை உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் லாகின் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட்லேயும் நீங்கள் லாகின் பண்ணிக்கங்க. ஓகே, எல்லாமே ஒரே ப்ராசஸ் தான். இப்போ ஜென்ரலாக நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்துடலாம் அப்படின்னா, நம்ம பார்ஷியல் எக்ஸிட்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது இப்போ நான் ஒரு ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் எப்படி நான் ப்ராஃபிட் புக் பண்ணலாம், அதுக்கு எப்படி வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட் டார்கெட்ஸ் வந்து வைக்கிறது ப்ரைஸ் லெவலில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த ஒரு இதை வந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் ட்ரேடிங் கொடுக்குறேன். இதில் வந்து சூப்பர் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ஃபில் பண்ண வேண்டியது குவான்டிட்டிஸ். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டிஸ், இதே தான் நீங்கள் வந்து ஆப்ஷன் பையிங்காக இருந்தாலும் சரி, செல்லிங்காக இருந்தாலும் சரி, ஈக்விட்டியாக இருந்தாலும் சரி, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே சேம் கான்செப்ட் தான். இப்போ நான் ஒரு 4 ஷேர் வந்து கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ப்ரைஸில் வேணும், மார்க்கெட் ப்ரைஸில் நான் எடுத்துக்கிறேன். இல்லை எனக்கு லிமிட் ப்ரைஸில் வேணும்னா நீங்கள் லிமிட் ப்ரைஸில் வந்து போட்டுக்கலாம். இந்த லிமிட் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னென்னா, கரண்ட் மார்க்கெட் கீழே நீங்கள் லிமிட் ப்ரைஸ் போடலாம். இல்லை சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு கரண்ட் மார்க்கெட்டுக்கு மேலே வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆட் ட்ரிகர் ப்ரைஸ் கொடுத்து இந்த 2 ப்ரைஸ் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஓகே ஃபைன். இப்போதைக்கு நான் அதை மார்க்கெட் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம செட் பண்ணுறோம். அதாவது வந்து இது வந்து என்னோட டார்கெட் ப்ரைஸ், இது வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ். ஓகே, இப்போது இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் கொடுத்துட்டு இன்ஸ்டன்ட் பை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜென்ரல் சூப்பர் ஆர்டர் மாதிரி என்ன ஆகும்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் டார்கெட் வித் ஸ்டாப் லாஸோட. ஆனால் இப்போ எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் வந்து நான் என்ன பண்ணணும், என்னோட ப்ராஃபிட்டை நான் புக் பண்ணணும்னு நினச்சேன்னா உங்களுக்கு இதில் ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 50%. இப்போது மொத்தம் 4 குவான்டிட்டி இருக்குது. ஓகே, இதை வந்து நான் 2 டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் வந்து என்ன பண்ணுறேன், எக்ஸிட் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். ஓகே, 2 குவான்டிட்டி வந்து இந்த ப்ரைஸ், இன்னொரு 2 குவான்டிட்டி இந்த ப்ரைஸ். இப்போ இது வந்து என்ன அப்படின்னா 50% நம்ம புக் பண்ணுறோம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா 33%. அதாவது 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் வந்து என்ன பண்ணுறோம், புக் பண்ணுறோம். அதாவது 2 குவான்டிட்டி ஒரு ப்ரைஸ், அண்ட் இன்னொரு குவான்டிட்டி வந்து இன்னொரு ப்ரைஸ், அண்ட் இன்னொரு குவான்டிட்டி வந்து இன்னொரு பர்டிகுலர் ப்ரைஸில். இப்போது எனக்கு அப்படி வேண்டாம், எனக்கு வந்து 4 டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் எக்ஸிக்யூட் பண்ணணும், அதாவது எக்ஸிட் பண்ணணும் என்னோட ப்ராஃபிட் அப்படின்னா தென் வந்துட்டு நம்ம 4 கொடுத்துட்டோம்னா இதில் வந்து 4 குவான்டிட்டி 4 டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸிட் ஆகிட்டே இருக்கும். மார்க்கெட் மேலே போக போக ஒவ்வொரு ப்ரைஸ் வரும்போதுமே ஒவ்வொரு குவான்டிட்டி வந்து எக்ஸிட் ஆகும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இன்ஸ்டன்ட் பை அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போது எனக்கு இது வந்து என்ன ஆயிரும்னா பை வந்து 1000 4 குவான்டிட்டி. இப்போ பொசிஷன் டேபுக்கு வந்துடலாம். இதுக்கு அடுத்து நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். இப்போது இதில் வந்து நம்ம பொசிஷன் வந்து ஓப்பனில் இருக்குது. இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டார்கெட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டார்கெட் இருக்கும். ஏன்னா நம்ம 4 டார்கெட் அங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் 4 டார்கெட் இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களோட டார்கெட்ஸை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த இடத்துல நீங்கள் கிளிக் வச்சு அதுக்கேற்ற ப்ரைஸை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் டிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த டார்கெட்ஸ் வந்து உங்களுக்கு மாறிடும். இப்போது இதே இது வந்து நான் ஸ்டாப் லாஸை எடிட் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் தாராளமாக வந்து எடிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் மாடிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இப்போ ஒரு நான் டார்கெட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்கெட்னு என்ன நடக்கும் அப்படின்னா மாடிஃபை ஆயிரும். ஓகே, இப்போ இது வந்து நம்ம சூப்பர் ஆர்டர் வழியாக தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம், கரெக்டுங்களா? அப்போது நீங்கள் ஆர்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ஆர்டர்ஸ்லையுமே உங்களுக்கு இந்த இடத்துல க்ளீனாக ஒரு செட்டப் வந்து இருக்கும். அதாவது ஆக்டிவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டும். வோடஃபோன் வந்து நான் 4 ஷேர் இன்ட்ராடேல வாங்கியிருக்கேன் மார்க்கெட் ஆர்டரில்.
இதில் வந்து நான் டார்கெட் 1 2 3 4 4 டார்கெட் வந்து பார்ஷியல் எக்ஸிட்டில் வந்து நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு ஸ்டாப் லாஸ் என்ன அப்படிங்கிறது இங்கே இருக்கும். இப்போ இங்கேயுமே நீங்கள் என்ன பண்ண முடியும்னா உங்கள் ஸ்டாப் லாஸை அண்ட் டார்கெட்டை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அப்டேட் பண்ணிங்கன்னா மாடிஃபை ஆயிரும். ஓகே, இப்போ இதில் முக்கியமான என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் இதை வந்து டார்கெட்டை வந்து ஏதாவது ஒரு டார்கெட்டை வந்து கேன்சல் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் கேன்சல் கொடுத்தேன்னா எல்லா டார்கெட்டுமே கேன்சல் ஆயிரும் இந்த இடத்துல. ஓகே, இப்போ இதே மாதிரி வந்துட்டு பொசிஷன் டேப் கொடுக்குறேன். இங்கேயுமே எனக்கு டார்கெட்ஸ் இருக்குது. இப்போ இதில் ஏதோ ஒரு டார்கெட்டை நான் கேன்சல் கொடுத்தேன் அப்படின்னா எல்லாமே கேன்சல் பண்ணுவான்னு கேட்கும். இப்போ நான் எஸ் கொடுத்து டிக் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ என்ன நடக்கும்னா இந்த டார்கெட் அப்படிங்கிறது கேன்சல் ஆயிரும். இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டார்கெட் இருக்காது. இப்போ இதே தான் ஸ்டாப் லாஸ்க்குமே. இப்போ நான் ஸ்டாப் லாஸ் வந்து என்ன பண்ணிட்டேன், கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ சூப்பரில் எதுவுமே கிடையாது. இப்போ நான் பொசிஷன்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துலையுமே எதுவுமே காட்டாது. ஓகே, இப்போ நான் அதை கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ நான் திருப்பி ஆட் பண்ண முடியுமானா டெஃபினட்டாக பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட ஓப்பன் பொசிஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து கவர் யுவர் ரிஸ்க் அப்படின்னு இருக்கும். கரெக்டாக இதில் வந்துட்டு ஆட் கொடுத்துட்டு நீங்கள் 4 ஷேருக்கும் சேர்த்து ஒரு டார்கெட், அதுமாதிரி 4 ஷேருக்கும் சேர்த்து ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து கீப் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நீங்கள் இந்த மாதிரி இதில் வந்து கீப் பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டார்கெட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா ஒரு 14.51 அப்படிங்கிறத கொடுத்து சேவ் கொடுத்துடலாம். அதுமாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13.12 அப்படின்னு இருக்குது. இது நீங்கள் எப்படின்னா நீங்கள் மாற்றி என்ன பண்ணிக்கலாம், சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இது என்ன ஆயிரும்னா அப்டேட் ஆயிரும். இதை நீங்கள் இங்கிருந்தும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆர்டர்ஸ் கொடுத்து ஆர்டர்ஸ்லையுமே உங்களுக்கு இங்கே சிம்பிளிஃபைடாக வந்து டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். இப்போ டார்கெட்டோ ஸ்டாப் லாஸோ போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், என் பொசிஷனை இங்கே வந்து நான் வந்து ஃபாஸ்ட் எக்ஸிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ என் ஆர்டர் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, என்னோட பொசிஷன் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனால் நான் கொடுத்த ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் இந்த இடத்துல ஆக்டிவில் இருக்கும். இதையும் நீங்கள் மேனுவலாக வந்து இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ எல்லாமே கேன்சல். இது வந்து என்ன அப்படின்னா நான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் லெவலில் நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணும் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸை. இது வந்து நமக்கு வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்கனாலும் சரி, இல்லை இன்ட்ராடேல ஸ்டாக்ஸில் வந்துட்டு நீங்கள் அதிகமான குவான்டிட்டிஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, உங்களோட மேஜர் ப்ராஃபிட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம பார்ஷியல் எக்ஸிட், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி வந்து புக் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரெண்டாவது முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். என்ன அப்படின்னா ட்ரையலிங். அதாவது நம்ம வந்து ஃபிக்ஸ்டாக ஒரு எஸ்எல் வச்சுட்டே உட்காந்துக்கிட்டே இருப்போம். அது என்ன ஆகுனா நம்ம டார்கெட் வரையும் போகும், அதுக்கப்புறம் வந்து ஹிட் ஆகிரும். நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட்லாம் பார்த்துருப்போம். ஆனால் என்ன நடக்கும்னா அந்த ஸ்டாப் லாஸ் அங்கேயே இருக்கிறதுனால ஹிட் ஆகி அது வந்து லாஸில் முடியும். இப்போ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் என்ன அப்படின்னா ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஆனால் இதை நீங்கள் வந்து ட்ரையலிங் டார்கெட்டுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது மார்க்கெட் உங்கள் ஃபேவரில் போக போக அந்த டார்கெட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அது என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ த சேம் திங் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சூப்பர் அப்படின்னு நான் இந்த இடத்துல கொடுத்தேன் பார்த்தீங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ட்ரையல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இந்த ட்ரையலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஸே வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டிஸ் வேணுமோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதேமாதிரி இப்போ மார்க்கெட் ப்ரைஸ்னால் மார்க்கெட், இல்லைனா லிமிட் ப்ரைஸ்னால் லிமிட் ப்ரைஸ். இப்போ இதுக்கு அடுத்து டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் இருக்கும். இதில் வந்து ஃபிக்ஸ்டான டார்கெட், ஃபிக்ஸ்டான ஸ்டாப் லாஸ் தான் நம்ம கொடுக்குறோம். ஆனால் இதை வந்து ட்ரையல் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இங்கே வந்து ட்ரையல் ஜம்ப் வந்து 1ன்னு நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ்க்கும் 1 அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை வந்து இன்டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெட்ஸே வந்துட்டு 1380, அதாவது 13 ரூபாய் 80 பைசாவுக்கு வந்து நான் பை பண்ணிட்டேன். இதுக்கான டார்கெட் வந்து இது, இதுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து இது அப்படிங்கிறது இப்போ இருக்குது. இப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரையலிங் ஜம்ப் 1 கொடுத்துருக்கோமா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாப் லாஸ்க்கான ட்ரையல் ஜம்ப் பற்றி பார்க்கலாம். இப்போ லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் 13 ரூபாய் 80 பைசாவில் இருந்து ஓகே 14 ரூபாய் 80 பைசா வந்து மார்க்கெட் போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸ் 13 ரூபா 46 பைசாலேருந்து 14 ரூபா 46 பைசாவுக்கு வந்து என்ன நடக்கும்னா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஒரு ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ இதே இது வந்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட்லையுமே இதே தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 14 ரூபா 16 பைசா வச்சிருக்கீங்க. ஓகே, இப்போ இதே இது வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு 1 ரூபி மேலே போகுது அப்படின்னா தென் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்டாப் லாஸ் வந்து இன்னும் ஃபர்தராக 1 ரூபி மேலே போகும். ஓகே, இப்போ இது வந்து இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ரெண்டுமே கொடுத்து வச்சிருக்கீங்க. கரெக்டாக ஸ்டாப் லாஸும் கொடுத்துருக்கீங்க, டார்கெட்டும் கொடுத்துருங்க ட்ரையலிங்கில். இப்போ லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்பைக் ஸ்பீடாக மார்க்கெட் மேலே போகுதுன்னு வச்சுக்கலாமே. ஒரு ஸ்பைக்கில் வந்து ஒரு 115 120 போயிடுச்சு, அதான் ஸ்பைக்கோட ஹைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ப்ரைஸ்க்கு வந்து இது ட்ரையல் பண்ணும். ஸோ ஒன்ஸ் அகைன் திருப்பி அந்த ப்ரைஸ் போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அங்கே வந்து டார்கெட் வந்து எக்ஸிட் பண்ணி கொடுக்கும். இது வந்து 1. இப்போ இல்லை ஜென்ரலாக வந்துட்டு நான் 100 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாமே. இதுக்கு வந்து 80 ருபீஸ் வந்து ஸ்டாப் லாஸு, ஒரு 150 ருபீஸ் வந்து என்னோட டார்கெட்டாக நான் வச்சுருக்கேன். இதுக்கு ஸ்டாப் லாஸ்மே 1 ருபீஸ் தான் வச்சுக்கலாமே அப்படின்னு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கலாமே. இப்போ 100 ரூபாயிலிருந்து 101 ரூபாய் போச்சுன்னா என்னோட டார்கெட் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபாயிலேருந்து 151 ரூபாயாக மாறும்.
இது வந்து ஃபஸ்ட்டு. இப்போ ஸ்டாப் லாஸ் ரூ. 80 குடுத்துருக்கேன்னா, அதுக்கும் ட்ரைலிங் ஜம்ப் என்ன குடுத்துருக்கேன்? ரூ. 1 குடுத்துருக்கேன். அப்போ ரூ. 100லேருந்து ரூ. 101 வந்து மார்க்கெட் போகும்போது, என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ரூ. 80லேருந்து ரூ. 81 வரும். இப்போ இது வந்து ஜென்ரலா நார்மலான மார்க்கெட் கண்டிஷன்ல நடக்கிறது. ஆனா இந்த ட்ரைலிங் டார்கெட் மட்டும் என்ன நடக்கும் சில டைம்ல அப்படின்னா, மார்க்கெட் ரொம்ப வொலடைலா இருக்கு. உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பைக் ஆகுது மார்க்கெட்டு. இப்போ ஒரே கேண்டில்ல வந்து 170 அப்படின்னு ஹை போகுது பார்த்தீங்களா? அந்த ஹை அந்த 170 போறத வந்து அது வந்து ட்ரைலிங்கா வந்து எடுக்கும். அதுக்கு அடுத்து வந்து ஒன்ஸ் அகைன் மார்க்கெட் அங்க போகும்போது அதை வந்து எக்ஸிட் பண்ணி அதை வந்து க்ளோஸ் பண்ணும். ஸோ இது வந்து என்னன்னா நமக்கு மல்டிபிள் வேஸ்ல வந்து இது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து தன்ல வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இந்த சூப்பர் ட்ரையல். மேபி இப்போ நான் இதை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இன்ஸ்டன்ட் பை வந்து கொடுக்குறேன். தென் வந்து ஓகே இன்ஸ்டன்ட் பை. இப்போ வந்து என்னென்னா ஐ திங்க் இது வந்து நமக்கு லிமிட்ஸில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. நம்ம இது என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஃபைன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதை மார்க்கெட்டில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களோட பொசிஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து மேனேஜ் பொசிஷன் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா அதாவது டார்கெட் என்ன ப்ரைஸு, அதுக்கு ட்ரைலிங் ஜம்ப் என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன ப்ரைஸு, அதுக்கான ட்ரைலிங் ஜம்ப் வந்து என்ன அப்படிங்கிறது இருக்கும். இப்போது உங்களுக்கு இந்த ட்ரைலிங் ஜம்ப் வேணான்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கேன்சல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர் டேப்ஸ்லையுமே வந்துட்டு ஆக்டிவில் வந்து இருக்கும். இப்போ இங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸோட ட்ரையல் வந்து அங்கே கேன்சல் பண்ணுறோம். ஸோ அதனால் இப்போ இது வந்து காட்டாது. இப்போ இதே இது வந்து நீங்கள் இதுக்கான ட்ரையல் டார்கெட்கான ட்ரையலை கேன்சல் பண்ணிட்டீங்கனாலுமே உங்களுக்கு என்ன நடக்காதுன்னா இந்த இடத்துல வந்து அது வந்து காட்டாது. ஓகே இப்போ நான் வந்துட்டு அதை தெரியாமல் கேன்சல் பண்ணிட்டேன், பட் எனக்கு வந்து அதை ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இது எல்லாத்தையுமே திருப்பியுமே எல்லாத்தையும் ஒரு டைம் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி புதுசாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் கொடுத்துட்டு இந்த இடத்துல ட்ரைலிங் ஜம்பையும் எனேபிள் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துடலாம். அதே மாதிரி வந்து ஆட் கொடுத்துட்டு ட்ரைலிங் ஜம்ப் எனேபிள் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேல்யூ ஜம்ப் ஆகணுமோ அதை கொடுத்துட்டு நீங்கள் எகெயின் சேவ் கொடுத்துடலாம். இப்போ இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே ட்ரைலிங் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் இந்த ரெண்டுமே இந்த இடத்துல இருக்கும். ஜம்ப் என்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஆர்டர் ஸ்டாப்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு ஒன்ஸ் அகைன் வந்து இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ஆட் ஆகிடும். ஓகே, இப்போது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா த சேம் கான்செப்ட். இப்போ நான் இங்கேருந்து ஃபாஸ்ட் எக்ஸிட் கொடுத்துட்டேன். டார்கெட்டோ ஸ்டாப் லாஸோ ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் எக்ஸிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா நம்ம ஆர்டர்ஸ் வந்து சூப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைலிங் டார்கெட் அண்ட் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதுவும் ஆக்டிவில் தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணிடணும்னா இந்த மாதிரி தனித்தனியாக வந்து கேன்சல் பண்ணிடணும். இல்லைனா ஒன்ஸ் அகைன் மார்க்கெட் அந்த ப்ரைஸுக்கு எதாவது ரீச் ஆச்சுன்னா அங்கே வந்து செல் ஆர்டர் கிரியேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம ரெண்டு முக்கியமான விஷயம் பார்த்துருக்கோம். இப்போது சூப்பர் ஆர்டர் யூஸ் பண்ணி நான் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் லெவலில் என்னோட பொசிஷன்ஸ் வந்து எப்படி எக்ஸிட் பண்ணுறது, என்னோட குவான்டிட்டிஸில் வந்து எப்படி ப்ராஃபிட் புக் பண்ணுறது, 4 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இல்லை 3 இல்லைனா 2 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் நம்ம பண்ணலாம். இல்லை எனக்கு சிங்கிள் வேணாலுமே நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். இப்போது இது வந்து ஒரு செட். இதுக்கடுத்து முக்கியமானது ட்ரையல், ஸ்டாப் லாஸ் ட்ரையல் அண்டு டார்கெட் ட்ரையல். இந்த ரெண்டுமே எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற நம்ம பார்த்துருக்கோம். இன்கேஸ் நம்ம ஏதாவது மறந்து அதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே எப்படி ஒன்ஸ் அகைன் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து கிளியராக பார்த்துருக்கோம். பட் இதில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அதை டெஃபினட்டாக கமெண்ட்ஸில் தெளிவாக சொல்லுங்கள். அதுக்கான தெளிவான ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் தரோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அவங்களுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் இந்த ரெண்டுமே எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருமே அவங்களோட ட்ரேடிங் ஜேர்னியில் வந்து தெரிஞ்சிருப்பாங்க. அதுமாதிரி இந்த ட்ரைலிங்குமே ரொம்ப முக்கியம் தான். நம்மளோட ப்ராஃபிட்டை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டார்கெட்டுமே அதே விஷயம் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் டுடே கைஸ். ஹாவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.